2 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை, நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்கே போனாலும் அவன் ஓப்பனாக ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறீங்க, அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க. நான் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது, என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களை திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்கேன்ல. இல்ல பரவாயில்ல. இப்ப கேக்குதா? எல்லாருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறம் செய் படத்தில் வந்து மிதிச்சிட போற, இது வேற கத்த போற. சார் சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துச்சு. எங்கிட்ட போனாலும் அடியா விழுது, என்ன பண்றேன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்கிறது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் 2 பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க.
இல்ல ஜீவா. அதான் 2 பேர் வந்து கேட்டாங்க, எப்படிம்மா இந்த கேரக்டர் ரோல்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா இனிமே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால ஸோ உனக்கான கேரக்டரோல நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த படம் தான், அரம்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை. அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ஓடுது. என்னன்னா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிறதுனால. உங்கள் பேர் என்ன சார்? குணாஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நீங்கள் கத்த நாங்கள் கேட்க, இவ்வளோதான். எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா, இல்லைங்களா? அதனால் ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல உங்கள் வாயை தானே பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்கள் பேச விடலை. ஸோ அதனால் படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவாக இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழில் போய் ஏதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்க. முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாத் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல, ஜாக்குவர்தனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்போ பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு நம்ம மேல உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு சாரா அப்படி யோட மேல வேற இருக்கனே கொண்டாடிட்டா சார், கொண்டாடி இருக்குன்னு சொன்னார் அவரு. இல்லையா சார்? இல்லையா? ஓ சண்டை, ஐயோ என்கிட்ட உங்க கதை எடுத்துறீங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன் சார். யா சார், ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 3 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேனோ? தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கதாநாயகி செல்வி மேகாலி மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன். 2 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை, நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்கே போனாலும் அவன் ஓப்பனாக ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறீங்க, அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க, நான் கொண்டு. அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்ததுக்கு தான் நான் சொல்றேன். இது நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட் இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்துடுவேன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம்னா என்ன? நீ, நான், டீ விக்கிறவன், காபி விக்கிறவன், குப்பை வருகிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் ஃபாத்திமா பாராளுமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து தான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில பீயுங்க. பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறியான். இந்த நாளைய தீர்ப்பேன்றா, நாளே உங்க இல்லைன்றா. என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை. அறம்னா என்ன? எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை தொடங்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு. தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது. இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். ஏன் இதான் அறம்? அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை தான் சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் என்னப்பா போமா முடிச்சிடும், நானே முடிச்சிடும், எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம்.